ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து சீம்பால் காய்ச்சறது எப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால்கார்ட்ட வந்து சொல்லி வச்சிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து சொல்லி வச்சு வாங்கினோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வாங்கினது தான். இதை வந்து அப்படியே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். இந்த பாத்திரத்தில் மறுபடியும் பால் ஊற்றி வச்சோன்னா திறஞ்சு போயிடும். ஸோ அதனால் நல்லா விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 வெள்ளைக்கட்டி வந்து எடுத்துக்கிட்டோம் இனிப்புக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பானையில் தான் வந்து காய்ச்ச போகிறோம் அந்த சீம்பாலை. ஸோ இது வந்து புதுசாக இப்போ பானை வாங்கியிருந்தோம். ஸோ அதிலே காய்ச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வச்சோம். அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து சீம்பாலை வந்து ஊற்றிக்கலாம். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா வந்து அடியில் வந்து பிடிச்சி போயிடும். இருக்க பார்த்திங்கன்னா கிண்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரும் உங்களுக்கு. சீம்பாலை பொறுத்த வரைக்கும் நாள் வாங்குறது கண்ணுக்குட்டி போட்ட அன்னைக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி ஒரு 2 நாளுக்குள்ளே வாங்கினா தான் அப்போ தான் இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு நல்லா வரும். டேஸ்ட் இருக்கும். அந்த தெரிஞ்சு நல்லா அந்த இது வரும். ஒரு அது என்ன ரசகுல்லாவுக்குலாம் வரும்ல, தெரிஞ்சு கெட்டியாக பால் தனியாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சீம்பாலுக்கும் வரும். ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு பால் பார்த்திங்கன்னா 3ஆவது நாளில் நம்ம தான் கண்ணுக்குட்டி போட்டு இந்த கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் சீம்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக என்னமோ தான் வருமா. அதுக்கப்புறம் வந்து சீம்பால் வராதான். ஸோ அதுக்குள்ளே வந்து வாங்கிக்கிட்டால் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து வெல்லம் வச்சுருக்கோம்ல, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு காய்ச்சிக்கணும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் 3ஆவது நாள் பாலை கண்டு நம்மளுக்கு நல்லா வந்து ரொம்ப தெரிஞ்சு கெட்டியாக அந்த இது வரல, பால்கோவா வட்டத்தில் வரல தெரிஞ்சு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்லாவே தெரிஞ்சு தான் வந்துச்சு. ஸோ அது வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் குடித்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு மில்க்னே வந்து சொல்லலாம். யாரும் உங்களுக்கு சீம்பால் தரேனாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஹெல்தி கூட. உங்களுக்கு 3ஆவது நாள் பாலை கண்டு இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.